தினதேவ ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நியாயாதிபதிகள் 6:14 இல் சொல்லியபடி. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் உங்களை சோர்வடைய செய்கிறது. உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியவில்லை என்று உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு ஞானம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு துரதிர்ஷ்டசாலி என்று சொல்லுகிறீர்கள். சில வேளைகளிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் உங்களை எந்த சூழ்நிலையில் நிறுத்தி பார்த்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் மாற்றுகிறார். தேவன் உங்களை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லும் போது அவர் உங்களோடு வருகிறதை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு வருவதை தெரிவிக்கிறார். அவருடைய வல்லமை உங்களிடத்தில் காணப்படுவதை வெளிப்படுத்துகிறார். தேவன் உங்களை ஒருபோதும் துன்பத்திலும் போராட்டத்திலும் உபத்திரவத்திலும் தள்ளிவிடுவதில்லை. அவர் தம்முடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்து அவைகளை மேற்கொள்ளுகிறவர்களாக உங்களை மாற்றுகிறார். தேவன் உங்களை பலப்படுத்தி அனுப்புகிறபடியினால் நீங்களும் அப்போஸ்தலராகிய பவுலைப் போல பிலிப்பியர் 4:13 இல் சொல்லியபடி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. சாத்தான் எப்பொழுதும் உங்கள் தோல்விகளை உங்கள் கண்முன் நிறுத்தி உங்களை பயமுறுத்தி உங்களை சோர்வடைய செய்கிறான். அப்படி சோர்ந்து போன உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஏசாயா 40:29 இல் சொல்லியபடி, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 2 தீமோத்தேயு 1:7 இல் சொல்லியபடி, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பலன் என்ன என்பதையும் பலவீனம் என்ன என்பதை இயேசு அறிவார். தேவன் உங்களை அனுப்பும் போது நீங்கள் உன்னத பலனால் நிரப்பப்படுவீர்கள். இதை தேவன் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். லூக்கா 24:49 இல் சொல்லியபடி, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8 இல் சொல்லியபடி, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். எபிரேயர் 11:34 இல் சொல்லியபடி, அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் என்று சொல்லுகிறது. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அவர்கள் பலவான்கள் அல்ல, ஆவியானவர் அவர்கள் மீது வந்திறங்கும் போது பலன் கொண்டார்கள். இப்பொழுதே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது ஆவியானவர் உங்கள் மூலம் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமாய் இருக்கும். யாத்திராகமம் 34:10 இல் சொல்லியபடி, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உபாகமம் 31:6 இல் சொல்லியபடி, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 இல் சொல்லியபடி, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.